தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை ரவை பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 100 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கோதுமை ரவைக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை ஒரு 10 எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சுக்கு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. பால் 100 ml எடுத்துக்கோங்க. நெய் 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரவையை 2 டம்ளர் தண்ணி விட்டு 3 சவுண்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச கோதுமை ரவையை கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். நாம் எடுத்து வச்ச பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறின பாலை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கோதுமை ரவையில் புரத சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நிறைய இருக்குது. விட்டமின் பி தான் நம்மளுடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் வலிமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோதுமை ரவையில் நார் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் உட்கொண்டோன்னா செரிமானத்தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சுட்டேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலை போட்டுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். தூசி எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் அயன், கால்சியம் ரொம்ப நிறைய இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சுக்கையும் ஏலக்காயும் இந்த மாதிரி பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் இப்போ நல்லா கொதி வர்ற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கொதி வரும் பாருங்கள். இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே மசிச்சு வச்சுருக்க கோதுமை ரவையும் பாலையும் இதில் கலந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி விடணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை நிறுத்தின உடனே நல்லா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். ஸ்டவ்வை நிறுத்திட்டு நெய் விட்டாலே போதும், அந்த ஹீட்டுக்கே சரியாயிடும். இப்போ இந்த பாயசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் தாளித்து அது மேலே போட்டுக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயசத்தை காலை வெள்ளை சாப்பிட்டோன்னா காலையிலேருந்து நாள் முழுவதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்குவோம். நான் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.